ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8க்கான தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சரி, நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோஸ்லயுமே கண்டஸ்டன்ஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வீடியோ லிங்க் வந்து நீங்க பார்க்கலாம், நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. சோ இந்த வீடியோ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது இன்ட்ரோ ஷூட்டிங். வீடு எப்படி இருக்கு, விஜய் சேதுபதி போயிட்டு பாக்குற மாதிரி, அதாவது ஒரு ஹோஸ்ட் வந்து போய் வீடெல்லாம் எங்கெங்க எந்தெந்த ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு இன்ட்ரோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஈவிபில. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள போகுது, இந்த மாதிரியான மற்ற ஷூட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது மதியம் ஆஃப்டர்நூன் கிட்ட இந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இன்னைக்குள்ள வந்து முடிச்சுருவாங்க. சோ இந்த ஈவினிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறது தெளிவா ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுடலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்மள்ட்ட கன்ஃபார்மா ஒரு 5 கண்டஸ்டன்ஸ் நேம், அதாவது நம்ம கொடுத்த லிஸ்ட்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் நேம் லிஸ்ட் வந்து இருக்கு. அந்த கண்டஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். சோ மறக்காம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்போர்ட் பண்றதுமா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் சார் தான். ரவீந்தர் சார் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் வந்து போயிட்டே இருந்துச்சு. சோ சில இடங்கள்ல அவர் பேசும்போது, அதாவது அவரே வந்து ட்விட்டர்ல டைரக்டா பேசும்போதே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் வச்ச மாதிரி தான் பேசினாரு. சோ அதனால இந்த சீசன் வந்து கண்டிப்பா ரவீந்தர் வந்து உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் கொடுத்துறாங்க. சோ ரவீந்தர் யூடியூபர் கேட்டகரியில இருந்து உள்ள இருக்காரு. ரவீந்தர் சாரை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ செகண்டா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து இருக்காங்க. இவங்க வந்து மேக்சிமமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸோட பேர் வந்து இந்த சீசன் வந்து வந்துச்சு. சோ இவங்க நேம் மட்டும் வரவே இல்லை. பட் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்ல இவங்களோட நேம் வந்து இருக்கு. இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான், பிளஸ் மாடல். இவங்க நிறைய பிசினஸ் உமன் கூட சொல்லலாம், ஒரு என்டர்பிரினர் கூட சொல்லலாம் இவங்க. ஆனா என்டர்பிரினர் அப்படிங்கிறது தெரியாது. ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல் இந்த ஒரு கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்றல் வந்து எண்ணெய் தொடும், அதாவது பவித்ரா ஜனனி நடிச்சிட்டு இருக்க அதே ஒரு சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கேரக்டர், அதாவது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ராணான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள எடுக்கலாம். கன்ஃபார்மா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட் வந்து தர்ஷிகா வந்து இருக்காங்க. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம சொன்ன ஒரு லிஸ்ட் தான், நம்ம ஐஸ்வர்யா பாஸ்கர், நம்ம சவுண்ட் சரோஜாக்கா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ இந்த 5 லிஸ்ட்ல 5 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்ல இருக்கு. ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆர்னோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல கன்ஃபார்மா இருக்காரு. நம்ம எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ இவரு கண்டிப்பா இந்த சீசன் வந்து உள்ள வராரு. ஆர்னோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாமே வந்துச்சு. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நேத்து அவங்க அனுப்பிச்சுதாவா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாவில போட்டு எங்களை பிரிக்கவே முடியாதா, நீங்க எவன் நினைச்சாலும் பிரிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து போட்டு விட்டாங்க. சோ கண்டிப்பா அர்ணவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் வீட்டுக்குள்ள. அவங்களும் பிக் பாஸ் டீமுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஆளை தானே எதிர்பார்ப்பாங்க. சோ அதனால நம்ம கண்டிப்பா அர்ணவ் வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கலாம். அடுத்து 5th வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுன் தான். இவங்க வந்து போறாங்க. இவங்க தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த சீசன்ல இவங்க பேர் தான் அடிபட்டு இருந்தது. இவங்க பேரும் ஜாலன் ஜோயா பேர் தான் அடிபட்டு இருந்துச்சு. சோ சௌந்தர்யா நஞ்சுண்டானா கண்டிப்பா அந்த சீசன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பெருசா வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இது கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஆகான்ற ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி அவங்களோட திறமை நிறைய காமிச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்களுக்கான ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிறதா. சோ அதனால இந்த சீசன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. சோ சௌந்தர்யா நஞ்சுந்தனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு 5 பேர்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.